ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்த மகா பிரதோஷம் எப்படி நம்ம வீட்டில் நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்றத தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரதோஷம்னாலே ஒரு தனி பெருமை இருக்குது. அது போக சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷம் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. இப்போது முழு பௌர்ணமி நாள், அமாவாசை, இந்த ரெண்டு இதுலேயும் அது முடிந்த 13வது நாள் திரையோதசி திதியில் வரக்கூடிய தினம்தான் பிரதோஷ தினமாக நம்ம வழிபாடுறோம். பிரதோஷ வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே தான் பிரதோஷ நேரமாக நம்ம வழிபடுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற சன்னிதானங்கள் எல்லாமே திரையிடப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் வேறு மற்ற கோயில்களும் நடை அந்த நேரம் திரையிடப்பட்டிருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா இறைவன் நந்தியம்பெருமானுடைய தலை வகுட்டில் ஆனந்த தாண்டவம் ஆடுற வேலையை தான் நம்ம பிரதோஷ வேலையாக பூஜை பண்ணுறோம். அந்த பிரதோஷ வேலையில் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டுருக்க சிவபெருமானை பார்க்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் கைலாயத்தில் தான் சங்கமிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே அந்த நேரத்தில் மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகங்களோ அதுக்கப்புறம் சன்னிதானங்களோ அதே போல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற சன்னிதானங்களுமே திரையிடப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம், இறைவன் நம்மளுடைய நெற்றியில் எந்த ரோமங்களும் இல்லாமல் நமக்கு கொடுத்தனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை மனசார வழிபட்டு அவருடைய அந்த திருநீரை நம்ம திருநெற்றியில் அணியணும் அப்படின்றதுக்காகத்தான் எந்த ரோமங்களும் இல்லாமல் நம்மளுடைய நெற்றியை இறைவன் படைச்சிருக்கிறாரு. இந்த பிரதோஷத்துக்காக விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம்னு சொல்லி 2 பிரதோஷ வகைகள் இருக்குது. அதில் விரதம் எப்படி இருக்கணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு குளிச்சிடணும். குளிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நாள் முழுக்க எதுவுமே உண்ணாமல் உபவாசம் இருக்கணும். அதுக்கப்புறமா ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதோட சிவபுராணம், திருவிளையாடல் அதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு அந்த டைமில் நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஓம் நம சிவாய அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை அந்த சாயந்தர நேரம்தான் நம்ம அந்த 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கோவிலில் நடைபெறும். அந்த நேரத்தில் நம்ம அங்கே கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம். அந்த அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறதும், நந்தியம்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறதும் ரொம்பவே நம்மளுடைய வேண்டுதல்கள் பலிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு வழிவகை செய்வார். நந்தியின் மூலமாக அவருடைய காதில் நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சு சிவன்கிட்டையும் அதே ஒரு வேண்டுதலை தான் நம்ம வைக்கணும். ஒரே வேண்டுதலாக அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம சொல்லும் போது சிவன் நம்மளுடைய வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பார். இன்னொன்று நந்தி தேவரும் நம்மளுக்காக சிவபெருமான்கிட்ட முறையிடுறதா ஐதீகம். நம்மளோட நம்பிக்கைகளும் அந்த மாதிரி தான். பிரதோஷத்தினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா, அதாவது விரதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த விரதத்தினுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னா, சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபட்டால் சகல பாவமும் தீர்ந்து நமக்கு புண்ணியம் உண்டாகும். அதுபோக தான தர்மங்கள் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு செய்யும்போது அதனுடைய பலன் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சிவனை கும்பிட்றதே நமக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாது, அடுத்த பிறவி இல்லாமல் உன்னுடைய காலடியிலேயே நான் முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் சிவனை உருகி மனசார வேண்டுவாங்க. அந்த முக்தி, பிறப்பில்லாத அந்த முக்தியை கொடுக்கறதுக்கும் இது வழிவகை செய்யும். பிரதோஷ விரதம் சிவனையும் நந்தியவும் மனசார இந்த பிரதோஷ தினத்தில்
வேண்டிட்டு அவங்கள்ட்ட நம்மளுடைய முறையீடுகளை சொல்லி நம்மளோட வேண்டுதல் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எம்பெருமான் வந்து நம்மளுக்கு உரியதை வந்து நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்றது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் இல்லைங்களா, ரொம்பவே விசேஷமானது. அதனால நான் 5 வகையான அபிஷேகம் இன்றைக்கி நான் எம்பெருமானுக்கு பண்ணேன். முதல்ல பால் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது இப்போது தயிரால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் சிவனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இல்லை நமக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்த்தா தான் படிக்க தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிறத மட்டும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே இறைவன் வந்து ஓடோடி நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்குறதுக்கு வந்துடுவார். இப்போது 3வது அபிஷேகம் வந்து தேனால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். சிவனை கும்பிட்றவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். சிவன் வந்து எந்த அளவுக்கு சோதனை கொடுப்பாரு அப்படின்றது. ரொம்பவே நம்மளை சோதித்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தி நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனசை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. சிவனை கும்பிட்றதுல அது ஒரு விசேஷமான ஒரு உண்மை இருக்குது. இப்போது 4வதாக பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து சர்க்கரையினால் பண்ணுறேன். இறைவனிடத்தில் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது உண்மையாகவே இறைவனுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வந்து ஒரு விஷயம் வேண்டுறோம், அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை என்னவா நினச்சிக்கணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட சேர்றதுக்கு அதுக்குண்டான இது வந்து நமக்கு இல்லை, பிராப்தம் இல்லை அப்படின்றத தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே எது நல்லதோ அதை தான் சேர்ப்பார் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வந்து நம்மளை இறை வழிபாடு கொண்டு வரும். இப்போது 5வதாக என்ன அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீரால் அபிஷேகம். இவர் சிவபெருமான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் அப்படின்றனால தான் நான் 5 வகையான அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா எப்போவுமே யூஸ்வலாக நான் வந்து பால் அபிஷேகம் சோமவாரத்தில் பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு சிவபுராணம் வந்து நான் படிப்பேன். இன்றைக்கி நான் வந்து பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். அது போக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தான் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் படைச்சிருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த பிரதோஷ பூஜையே பண்ணினேன். அதனால இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் நான் மனசார சிவனை வேண்டிட்டு அவர் முன்னாடி நான் உட்காந்து இன்றைக்கி சிவபுராணம் படித்ததே எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்குமோ அந்தந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது என்னை வந்து நான் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இனி ஃபர்தராக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளுங்க. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தினுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நான் பண்ணினதில் உங்களுக்கு ஏதாவது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.